ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்குறப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்க வீட்டுக்கு ஒரு புது ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். மிக்சர் கிரைண்டர். என்னோட பழைய மிக்ஸி கொஞ்சம் மக்கர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. மோட்டாருமே சரியா ரன் ஆகுறதில்ல. போடுறது எல்லாமே கொஞ்சம் அப்படி அப்படியே கடந்துச்சு. ஓகேன்ட்டு நானும் மிக்ஸி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி தான் வாங்கியிருந்தேன். நாங்கள் வாங்கின பிராண்ட் பார்த்தீங்கன்னா பெனாசோனிக் தான் வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். இந்த பெனாசோனிக் பிராண்ட் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான் 1000 வாட்ஸ். முக்கியமாக இது வாங்குறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான பிளேடு, காப்பர் மோட்டார் காப்பர் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு. மெயினாக இந்த அன்பாக்சிங் வீடியோ எதுக்குன்னா, நாங்கள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ரெசிபி புக்கும் இது கூடவே கேட்லாக்கும் கொடுத்துருந்தாங்க. எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதோட பார்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரோட லிட்ஸ் எல்லாமே சைடில் வச்சுருந்தாங்க. ஓகேன்ட்டு அதை எடுத்து கீழே வச்சுட்டு ஜார்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டோட்டலி 4 ஜார்ஸ் இதுக்கு அவைலபிளாக கொடுத்துருந்தாங்க. அதனால அந்த ஜார்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டு மிக்ஸியுமே கரெக்டாக வந்துருச்சா, எந்த டேமேஜும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம். இதான் மிக்சர் கிரைண்டரோட அந்த ஃபுல் பாடி. இதில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்ஸ் மோடு எல்லா மிக்சர் ஜார்லேயுமே இருக்கிற மாதிரி 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா லாக் பண்ணுற சிஸ்டம்லாம் இருக்குது. ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அது எல்லாமே அந்த ஸ்டிக்கர்ஸில் ஃபுல்லாகவே ஒட்டியிருந்தாங்க. ஓகே, நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு அதையுமே செக் பண்ணிடுவோம். ஏன்டா ஆன்லைனில் வாங்குறதுனால இதுவே ஷாப்பாக இருந்துச்சுனாக்கா நம்ம அங்கேயே செக் பண்ணி வாங்குவோம் இல்லையா. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேட் விப்பிங் இருக்குது. நம்ம விப்பிங் க்ரீம்லாம் செய்வோம் இல்லையா, அது இந்த மிக்சியில் செஞ்சுக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ஜூஸர் அப்புறம் விப்பிங் இதெல்லாம் செய்கிறப்ப அந்த லிட்டில் உள்ள சென்டரை கழட்டிட்டு போட்டுக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கிரைண்டர்லலாம் கொடுக்குற மாதிரி மாவுலாம் அரைச்சாக்க அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கையை வச்சு தள்ளி விடாமல் இது கொடுக்கறது. மெயின் ரீசன் இது இந்த மிக்சர் கிரைண்டர் வாங்கிறதுக்கு இந்த ட்ரைனர் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லிட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எல்லாமே லாக் பண்ணுற லிட்டு தான். இது சின்ன மிக்ஸி, நம்ம தேங்காய் அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சிக்கிறது, கோர்ஸ் ஸ்பைசஸ்லாம். அதுக்கு மேலே ஒன்று, அப்புறம் மாவுலாம் அரைக்கிற மாதிரி பெரிய மிக்ஸி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜூஸ்லாம் அரைக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் மிக்சர் ஜார் மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகேன்ட்டு லிட்டுலாம் நல்லா க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இது ஃபுல்லாக லாக் பண்ணுற சிஸ்டம் தான். நம்ம கரெக்டாக லாக் பண்ணால் தான் அங்கே மோட்டரே ஆன் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு அதெல்லாம் ஃபுல்லாக லாக் ஆகுதான்ட்டு எல்லா ஜார்ஸ்லேயுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மிக்ஸி வாங்கிறதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த ஜூஸர் இருக்குல்ல, இதிலோட லிட்டு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சென்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் ஜூஸுமே நம்ம ஜக்லலாம் எடுத்துடுற மாதிரி, எப்படின்னா நம்ம ஜூஸ் போட்டுட்டு இதுலேருந்து டைரெக்டாக நம்ம கப்பில் ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம சென்டரில் அந்த லிட்டை கழட்டிட்டு இதை நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அட்டாச் பண்ணியாச்சுன்னா அந்த ஜூஸ் இங்கே அங்கே அந்த சைட்லலாம் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா கூட அதை லைட்டாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த ட்ரைனர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாரோட சென்டரில் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சென்டரில் போட்டுட்டா சக்கை எல்லாமே சென்டரில் நின்றுக்கும். ஜூஸ் மட்டும்தான் சைடு ஃபுல்லாக வந்துடும். அதை நம்ம ஜக்கில் ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இதோட சரி மோட்டார்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒர்க் ஆச்சு. நூனில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஷாப்ஸில் பார்த்தப்ப இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 430 கிட்ட இருந்துச்சு. ஆஃபர் போகவே நூனில் பார்க்கறதுக்கு 353 இருந்துச்சு. FAB கார்டுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா ஆஃபர் போட்டிருந்தாங்க 300. நாங்கள் வாங்கினப்ப இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 300 dirhams தான். ஓகேன்ட்டு மிக்ஸி எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. வரப்போகிற விளாக்ஸில் இந்த மிக்சர் கிரைண்டரோட யூசேஜஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.